ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான சூப்பர் சுப்பு அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வரவரா இருக்கிறாரு. ஹீரோட அப்பா ஸ்கூல் டீச்சரா இருந்துட்டு இருக்காருங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோவும் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு திருமண வயசு வருதுங்க. கிட்டத்தட்ட 60 பெண்கள்னால இவர் நிராகரிக்கப்படுறாரு. 61ஆவதா ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் செட் ஆயிருது. ஆனா ஹீரோக்கும் ஹீரோடைய அப்பாக்கும் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதே சமயம் ஹீரோடைய வேலை பர்மனன்ட் ஆனா மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆகுது. தன்னோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தன்னோட அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இவர் கிராமத்துக்கு டீச்சர் வேலைக்கு போறாரு. அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்குது. இவர் மாணவர்களுக்கு கல்வி கத்து கொடுக்கறதுக்காக போல அந்த கிராமத்துக்கே கல்வி கத்து கொடுக்கறதுக்காக போறாரு. அதுவும் பாலியல் கல்வியை, செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் ஹீரோட அப்பாக்கும் குடும்பத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதாங்க. இவரோட வேலை திருமணம்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால குடும்பத்துக்கு தெரியாம அந்த கிராமத்துக்கு போய் செக்ஸ் எஜுகேஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கிராமத்துல இந்த மாதிரியான டாபிக் எல்லாத்தையுமே அருவருப்புத்தக்க டாபிக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிராமமும் ஹீரோக்கு எதிரா மாறுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய திருமண வாழ்க்கை, மூன்றாவதா இந்த கிராம மக்கள் வேற இவரை போட்டு பாடா படுத்துறாங்க. ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சு வந்தாரா இல்லையா, 61ஆவதா பார்க்கப்பட்ட அந்த பொண்ணை திருமணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாமா? இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குதுங்க. ஒரே வீடியோல பாத்திரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இரவு நேரம். இந்த ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு டீச்சர் அவரோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுக்கறதுக்காக வந்தவருங்க. பேசிக்கா இந்த கிராமத்தினர்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பத்தின ஐடியாவே கிடையாதுங்க. கண்மூடித்தனமா குழந்தைங்களை பெத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமைஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் கல்வி கத்து கொடுக்கறதுக்காக ஒரு ஆசிரியரை இந்த கிராமத்துல நியமிச்சிருந்திருக்காங்க. ஆனா ராத்திரியோட ராத்திரியா அந்த ஆசிரியர் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரூம்குள்ள நுழைஞ்சு அவரை அடிச்சு இழுத்துட்டு வந்து கிராமத்தோடைய பஞ்சாயத்து மரத்துல கட்டி போட்டு ஆளாளுக்கு அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. இதுக்கு ஏன் நீ அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதுல ஒருத்தர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை காட்டுறாருங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கான விளக்கம் தாங்க அதுல இருக்குது. ஆனா படிப்பறிவில்லாத அந்த கிராமத்தினர்கள் எங்க வீட்டு பொண்ணுக்கு தப்பான புகைப்படங்களை எல்லாம் காமிச்சு அவங்கள கொலப்பறையா தச மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இந்த ஆசிரியர் சொல்றாரு, இல்லங்க இது கவர்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் சொல்லி தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா இந்த கிராமத்தினர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த சிலபஸ் தீய வச்சு கொளுத்திட்டு இன்னைக்கு ஒன்னு அடிச்சு வரட்டல இனிமேல் எவனாவது இந்த கிராமத்துக்குள்ள வந்தா அவனுக்கும் இதே நிலைமைன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விரட்டி விட்டுறானுங்க. இப்போ இந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்கக்கூடிய பிரின்சிபலை மீட் பண்றதுக்காக வராருங்க. அந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இவரோட அக்கா புருஷன் தான். இந்த ஆசிரியர் தெளிவா சொல்லிடுறாரு, என்னால இதுக்கு மேல அந்த கிராமத்துக்கு போக முடியாது, மரத்துல கட்டி வச்சு என்ன பொலன்னு பொழந்துட்டானுங்க, அவனுங்க கிட்ட பேசவே முடியல, எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்க பிரின்சிபல் சொல்றாரு, நீ தானடா அந்த கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்படிங்கும் போது நான் தான் வாண்டடா போறேன்னு சொன்னேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது என்ன போய் சேர வச்சிருவானுங்க அப்படின்ட்டு. எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், ஆனா என்னால இந்த கிராமத்துக்கு போக முடியாது, நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த பிரின்சிபல் சொல்றாரு, சட்டுனெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை மாத்த முடியாது அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க என்ன மாத்தி விடலனா உங்களுக்கும் அக்காக்கும் டிவோர்ஸ் வர அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பிரின்சிபல் பயப்படுறாரு, குடும்பத்துல குட்டையை கிளப்பி விட்டுறாதரா, உன்ன அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உன் இடத்துக்கு யாராவது போகணும், யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு சுப்புங்க. நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்காரு. சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்க. கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோடைய அப்பாக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க ரிட்டையர்ட் ஆவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் டிவி ஆன் பண்றான். நியூஸ் சேனல்ல பாலியல் கல்விக்கான முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் ஹீரோட அப்பா டென்ஷன் ஆகுறாருங்க. சீ இப்பெல்லாம் பப்ளிக்காவே இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாருங்க. என்னடா சுபு, அவன் தான் டிவி ஆன் பண்ணிருக்கானா, நீ ரிமோட் எடுத்து சேனலை மாத்த மாட்டியா, சேனலை மாத்துற முத அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டிவி சேனலை மாத்துறாரு. ப்ரொடெக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து ரிமோட் வேற வேலை செய்ய மாட்டேது, அவனுக்கு மேல நீ இருப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்னுமே ரொம்ப கோவப்படுறாருங்க. ஹீரோடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து மனுஷன் மாதிரி இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறதோ டிஸ்கஸ் பண்றதோ இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான விஷயம் மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவை நீ இன்னும் மாறவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாருங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்டான மேகசின்ஸ் எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுவும் ஹீரோடைய பெஞ்சில வந்து உட்காந்துட்டு. இந்த ஒரு சூழல்ல ஹீரோடைய அப்பா தான் அங்க டீச்சரா இருந்துட்டு இருப்பாரு. சார் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்து போயிருவானுங்க. ஆனா ஹீரோடைய அப்பா வந்து பார்க்கும்போது அந்த டேபிள்ல நம்ம ஹீரோ அந்த மேகசினை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்பவே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிவலும் திட்டுவலும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் ஸ்டெப்ல இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நின்னுகிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய அப்பா வந்துட்டு அங்க நின்னுட்டு பொண்ணுங்களையா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ப்ரோக்ரஸ் கார்டு வருங்க. அதுல சயின்ஸ்ல மட்டும் இவர் கம்மியா மார்க் வாங்கியிருப்பாரு. ஏன்டா மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது சயின்ஸ் மிஸ் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடைய அப்பாவும் அதே ஸ்கூல்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வா என்ன எதுன்னு போய் கேட்டறலன்னு டீச்சர் கிட்டயே கூட்டிட்டு போய் கேள்வி கேட்க டீச்சர் பாத்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு இதை எடுக்க சொல்றான் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் ஹீரோடைய அப்பா ஹீரோவா தப்பா நினைக்கிறாரு, திட்டுறாரு. பையனுக்கு என்னவோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பேய் பிடிச்சிருக்கா என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சாமியார் இதுதான் சாகுன்னு சொல்லிட்டு இவனுக்கு காம பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேய் ஓட்டன்னு சொல்லி காசை கறந்து அமுச்சு விட்டாருங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆக்சிடென்டலா மாட்டிக்கிட்டே இருப்பாருங்க. இவர் தான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரியே ஹீரோடைய அப்பா கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருப்பாரு. அதனாலதான் இன்னும் நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோ பயங்கரமா திட்டி இருப்பாருங்க. இப்ப வீட்டுல மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம ஹீரோவை மார்க்கெட் அமைச்சிருவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வரும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, ஹீரோட ஃபியான்சே தான். நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60 பெண்களை இவர் பார்த்திருப்பாரு போலங்க. 60 பெண்கள்னால நிராகரிக்கப்பட்டு 61ஆவதா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்கறா என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் கூட்டு போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை கூடி சீக்கிரம் புக் பண்ண போறதாகவும் இந்த விஷயம் என்னோட வீட்டுக்கே தெரியாது, என்னோட டீச்சிங் வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சு மாசம் இஎம்ஐ கட்டி இந்த வீட்டை ஓன் பண்ணலான்னு இருக்கிறேன். திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த பிளாட்ல தான் வாழ போறோம். பிளாட்ல நம்ம அடுத்தடுத்து என்னென்னலாம் வாங்க போறோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப ஹீரோட ஃபியான்சே கேக்குறாங்க எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும், உங்களோட டீச்சிங் வேலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோட முகமே ஒரு மாதிரி டல் ஆகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்ற பேச்ச பசங்க கேட்கவே மாட்டானுங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கி வளைஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. பசங்க எல்லாருமே இவரோட பீரியட்ல பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் சொல்லும் போது நீ சொல்ற கதை ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபியான்சே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பார்க்கவே இல்ல, ஏன் வந்து பார்க்கலன்னு கேட்கறதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புவாருங்க. அப்படி கிளம்பி வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஹீரோட பைக் நின்றுட்டு இருக்கிறத கவனிச்சிருவாரு. மளிகை ஜாமான வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின பையனோட பைக் இங்க எதுக்கு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஃபியான்சி கிட்ட ஃபிளர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. கரெக்டா கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோட அப்பா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாருங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட இவங்க ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அங்கிள் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிறாருங்க. வீட்டுல வச்சு சரமாரியா கத்த ஆரம்பிக்கிறாருங்க. உனக்கு எங்க இருந்துடா இந்த புத்தி வந்தது, சின்ன வயசுல இருந்து தப்பான புத்தகங்களை எல்லாம் படிச்சு இந்த மாதிரி ஆயிட்டியா என்ன, ஸ்கூல் படிக்கும் போது அதே ஸ்கூல்ல தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீ பார்த்த அந்த புத்தகத்தினால எல்லாரும் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்னு சும்மா தின்னுட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்த, நான் தான் கஷ்டப்பட்டு உனக்காக இந்த டீச்சிங் வேலையை வாங்கி கொடுத்தேன், ஆனா அந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்றான். ஹீரோட அம்மா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிரும் நீ சொன்ன, கிட்டத்தட்ட 60 பெண்களை பார்த்தாச்சு, எல்லா பெண்களையும் உன்னை நிராகரிச்சுட்டாங்க, இப்படி 61ஆவது ஒரு பொண்ணை பார்த்து எல்லாம் கைகூடி வரும்போது அந்த பொண்ணு கூட தனிப்பட்ட முறையில் உனக்கு என்ன வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டா தானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்ல டெம்பரரி ஸ்டாஃபா தாங்க இருந்துட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையில நீ பர்மனன்ட் ஆகல அப்படின்னா பொண்ணு வீட்டுல நானே போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு ஹீரோட அப்பாவே ஹீரோக்கு எதிராக பேசுறாருங்க. 60 பொண்ணுங்கனால நிராகரிக்கப்பட்டு 61ஆவது பொண்ணா வந்த பொண்ணு தான் திவ்யா. திவ்யாக்கோட ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, எல்லாமே கைகூடி வர மாதிரி இருக்குது. அப்பாவே நம்மளை வாழ விடாம பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு தியா கிட்ட அப்படியே ஜாலியா சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஸ்கூல் குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், நாளைக்கு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதுனால சோ எல்லாருமே பிரசன்ட் ஆகணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆப்சென்ட் ஆனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட கிளாஸுக்கு போறாருங்க. கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட எல்லாம் வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ண சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிருப்பேனா, லாஸ்ட் டைம்ல மொக்க போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிருப்பேனா, எந்த விதத்திலுமே உங்களை நான் தொல்லை பண்ணது இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது அவங்க கிட்ட நான் உங்களுக்கு நல்லா பாடம் எடுக்கிற மாதிரி தயவு செஞ்சு பிஹேவ் பண்ணுங்கடா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு 3 பசங்க மட்டும் அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எனக்கு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கம்ப்யூட்டர் எதுக்குடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் உள்ள வரும்போது நாங்க பிஸியா ஒர்க் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களும் போயிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த 3 பசங்களும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அஜால் குஜால் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கிரியேட்டிவிட்டி சொல்லி தர மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் பண்ண சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக வந்தவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. வெளியில வராரு. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவர் அந்த மானிட்டரை பார்த்துறாருங்க. இதுதான் நீ பசங்களுக்கு சொல்லி தர கிரியேட்டிவிட்டியா, உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாருங்க. உடனடியா நம்ம ஹீரோ பிரின்சிபல் கிட்ட போயிட்டு, சார் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார், இந்த வேலையை நம்பி தான் என்னோட கல்யாணமே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சறாரு. இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா தன்னோட மாப்பிளைய காப்பாத்திரலாம், மாப்பிள்ளை இருந்த இடத்துக்கு இவனை அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை காப்பாத்தணும்னா நீ வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போற மாதிரி இருக்கும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஒரு கிராமத்துக்கு போற அந்த
கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நீ கிளாஸ் எடுக்க போற. 6 மாசம் வரைக்கும் உன்னால அந்த கிராமத்துல இருந்தே வெளியில வர முடியாது, ஓகேவா அப்படின்னு கேட்க, எங்க அப்பா கிட்ட இருந்தே எனக்கு பிரச்சனை வராம இருந்தாலே சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிரின்சிபல் சொல்லிடுறாரு, அதாவது நீ இந்த ஒரு கிராமத்துக்கு போகணும், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பண்ணல அப்படின்னா உன்னோட வேலையே போயிடும், நான் சொல்றத சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ நல்லா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலை போச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நீங்க சொல்றத நான் செய்யறேன், ஆனா ஒண்ணு, இந்த கிராமத்துக்கு நான் எதுக்காக போயிருக்கிறேன் அப்படின்றது மட்டும் என்னோட அப்பாக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு இந்த பிரின்சிபல் கேட்டுக்கிறாரு. எந்த ஊரு அப்படின்னு கேட்க, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரின்சிபலோட மாப்பிள்ள சிரிக்கிறாருங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அவர் அடி வாங்கி ஓடி வந்தாரு, அந்த கிராமத்துக்கு தான் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த கிராமத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா வேற வேற கிராமங்களுக்கு வேற வேற டீச்சர்ஸ் போறாங்க. இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே 1 மாசமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பெருசா கவனிக்க மாட்டாருங்க. அவர் பாட்டுக்கு அந்த கிளாஸ்ல கேம் ஆடிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஒன்ஸ் அந்த சிலபஸை எஜுகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இனிமேல் நீங்க தான் போய் கிராமங்கள்ல எஜுகேட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஆபீசர் சொல்லுவாங்க. எதனால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல போய் இவங்க செக்ஸ் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கிராமங்கள்ல பிறப்பு விகிதம் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குதுங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அங்க வந்து ஒரு ஆள் இவ்வளவுதான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஒரு ஆளே பாத்தீங்கன்னா 8 குழந்தை 10 குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது இந்த காலகட்டத்துல அவங்க குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சு பெத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 60-70% கிடையாது. ஏன்னா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறானுங்க, குழந்தை வந்துருது. ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற விஷயம் இருக்குன்னே அந்த கிராமங்களுக்கு தெரியாதுங்க. சோ இது எல்லாத்தையும் கத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த கிராமத்தை நோக்கி பயணம் பண்றாரு. அங்க கட் பண்ண ஒரு நடிகையை காட்டுறாங்க. இந்த நடிகைக்கு மிருதுலா அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா நல்லாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமால பயங்கரமா ஷைன் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் பாத்தீங்கன்னா நீ நல்லா நடிச்சிருக்கமா, அடுத்து நான் எடுக்க போற படத்துல உனக்கு ஹீரோயின் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, மிருதுலா ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கு ஆடிஷன் ஏதாவது அட்டன் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்க, ஆடிஷன்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஊருக்கு போ, நிறைய ரீல்ஸ் மேக் பண்ணு, ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, சொல்லும் போது கொண்டாந்து அந்த ரீல்ஸை காட்டு, அதை வச்சு உனக்கு சான்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு மிருதுலா சொல்ல, வெறும் நன்றி மட்டும் தானா அப்படின்னு கேட்க, இவ காசு எடுத்து கொடுக்குறா. அந்த காசை வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ உயரதிகாரியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாக்கிப்பூர் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு நான் தான் புதிய செக்ஸ் எஜுகேஷன் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீதானா அது? அந்த ஏரியா கலெக்டருக்கு என் மண்டலத்து மேலதான் கண்ணு, அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் இது சம்பந்தமா ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, இந்த வாட்டி இந்த விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா உன் வேலையோட சேர்த்து என் வேலையும் எடுத்துருவாங்க, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம போயிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரின்னு கேட்டுட்டு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃபியான்சே கேக்குறாங்க, இங்க இருந்து நீ ரொம்ப தூரம் தள்ளி போற, நீ போறேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு 2 பேருக்குள்ள செட் ஆகாம பிரிஞ்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ சொல்றாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நம்ம 2 பேரும் போன்ல கான்டாக்ட்லயே இருக்கலாம், அப்பப்போ நம்ம வீடியோ காலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போறாருங்க. அதே பஸ் ஸ்டாப்புக்கு மிருதுலா வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிடி கடையில போயிட்டு ஏதோ ஒரு சிடியை வாங்குறாங்க. பார்த்தா மிருதுலா இருக்கக்கூடிய அதே பஸ்ல தான் நம்ம ஹீரோவும் ஏறி இருக்கிறாருங்க. பேசிக்கா மிருதுலாவுடைய கிராமத்துக்கு தான் நம்ம ஹீரோ போக போறாரு. கண்டக்டர் பாத்தீங்கன்னா டிக்கெட்டை கொடுத்துட்டு 25 ரூபா பேலன்ஸ் அந்த பொண்ணு கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. மிருதுலா பாத்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கி கிராமத்துக்குள்ள போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ விசித்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப அர்ஜென்ட்டா யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய செவுத்துல போய் அடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அந்த செவுத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதி நம்பர் எழுதி இருக்கும். பார்த்தா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு 3 பேரு ஹீரோவை சுத்து போடுவாங்க. அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் நம்ம ஹீரோவை சுத்து போட்டு நிப்பாங்க. இதுக்குடா அந்த நம்பர் அழிச்ச, கடைசி 3 நம்பர் என்னடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசனை பண்ணுவாரு, இவர் இந்த கிராமத்துக்கு வரும்போதே அங்க இருக்கிறவங்க சொல்லி அமைச்சிருப்பாங்க, இந்த கிராமத்துல முக்கியமான ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முக்கியமான 3 பேர் இவனுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒன்று எழுதி நம்பர் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு போனை போட்டு பேமெண்ட் அனுப்பிச்சு வச்சுட்டா இவனுக்கு அஜால் குஜால் படம் கிடைக்குங்க. அதுக்காக தான் ஹீரோ கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ தன்னை இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிறாரு, நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற டீச்சரு, நான் காந்தாரா சாரை மீட் பண்ணனே என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. கிராமம்னாலே வயல் இருக்கும். அந்த வயல் வெளியில பெண்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, பெண்கள்லாம் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அது எல்லா பெண்களுமே பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இதுதான் எங்க ஊருடைய ஆண்மை அப்படின்ற மாதிரி இவங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி அவங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்கும். அதை தாண்டியும் கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தை பெத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அமடனான ரயில் பெட்டி கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. உள்ளதான் இந்த காந்தாரா சார் இருப்பான், போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஜோடி வெளியில வருவாங்க. என்னடா இந்த கிராமத்துக்காரங்க எப்போதுமே இதே வேலையா இருந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா அதே ரயில் பெட்டிக்குள்ள இந்த காந்தாரா சார் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ போய் எழுப்பும் போது உங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் மாலையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்தா உங்களை ஆளையே காணோம், அதனாலதான் திரும்ப வந்து படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய டெஸ்க்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியரோடைய போட்டோ இருக்குங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரோட. என்ன அவருடைய லெட்டர் இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து அப்படின்ற மாதிரி காந்தாரா ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ரமேஷ்னு சொல்லிட்டு இந்த ஊர்
தலைவருடைய தம்பி வராருங்க. அவன் சொல்ல மாட்டான், அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஆசிரியருக்கு இந்த கிராம மக்கள் என்ன செஞ்சு அமுச்சு விட்டாங்க அப்படின்றத நம்ம தான் பார்த்தோமே. இந்த ரமேஷ் சொல்றாரு, இவருக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சு அமுச்சுட்டோம், என்ன போட்டோக்கு தான் மாலை போடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. யாரையா இவன் பாட்டுக்கு வந்தான் பேசினா போனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அப்பதான் காந்தாரா சொல்றாரு, ஆக்சுவலா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணா கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டி கொடுக்கறதா சொல்லி இருந்திருக்காங்க. இந்த வாட்டர் டேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் வந்து நிறைய கெடா வெட்டிட்டாருங்க. ஆனா இப்போ வரைக்குமே அந்த வாட்டர் டேங்க் வரல. அதற்கான காரணம் இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கா நடக்கல. இந்த ப்ரோக்ராம் நடக்காததுக்கு காரணம் இந்த ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, அதை நடக்க விடாம பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ரமேஷ்க்கு ஊர் தலைவர் ஆகணும், அவருடைய அண்ணனை தோக்கடிச்சு தான் ஊர் தலைவர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குதுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய தகராறுனால இந்த ஊரு உருப்படாம போயிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான விழிப்புணர்வு இல்லாம HIV நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களும் இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காந்தாரா ஹீரோ தங்க வேண்டிய அந்த வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடே ஒரு மாதிரி குப்பமேடா இருந்துகிட்டு இருக்குது. என்னடா இது டீச்சருக்கு இப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா நடிகை மிருதுலாவோடைய அப்பாவை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல சின்னதா ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சில் கலந்துக்கிறவங்க கிட்ட எல்லாம் நிதியுதவி கலெக்ட் பண்ணி இந்த சர்ச்சை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா, நாங்க செய்யறது எல்லாத்தையும் பாவம் பாவம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க மட்டும் உங்க பொண்ணை சினிமால நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க மிருதுலாவுடைய அப்பாக்கு பயங்கர கோவம் வருதுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் மிருதுலா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைரக்டர் தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா ரீல்ஸ் பண்ணி வைக்க சொல்லி, இதுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமா திட்டுறாரு. சின்ன வயசுல இருந்தே நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், சின்ன வயசுல நான் இதெல்லாம் பண்ணும்போது ரசிச்சீங்க, இப்ப பெரிய பொண்ணா இதெல்லாம் பண்ணும்போது வெறுக்கிறீங்க, இதுல என்ன நியாயம், நான் சினிமால பெரிய ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா டென்ஷன் ஆகுறாரு. உங்க அம்மா சாகும் போது உன்னை என் பொறுப்புல விட்டுட்டு போயிட்டா, அப்ப இருந்து ஒரு நாளாவது நீ உன்னோட முகத்தை கண்ணாடியில பாத்துருக்கியா, நீ எல்லாம் ஹீரோயின் ஆயிர முடியுமா அப்படின்ற மாதிரி அப்பாவே மிருதுலாவை ரொம்ப காயப்படுத்திடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் தங்கி இருந்த வீட்டுல இருந்து காந்தாரா சாருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. லைனே போகாது. பார்த்தா காந்தாரா சாரே வந்துருவாரு. உங்களுக்கு தான் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன் லைனே போக மாட்டேது அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிராமத்திலேயே ஒரு இடத்துல மட்டும்தான் டவர் கிடைக்கும், வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாருங்க. என்ன இங்கேயும் டவர் கிடைக்கல அப்படின்னு கேட்க, இங்க இல்ல மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல போய் நிக்கணுங்க. அங்க நின்னா மட்டும்தான் டவர் கிடைக்கும். மேலே ஏறிட்டு தன்னோட ஃபியான்சேக்கு கால் பண்றாரு. என்ன சுப்பு உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்ண தெரியுமா, லைனே போக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊர்ல சுத்தமா சிக்னலே இல்ல, ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்னல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட ஃபியான்சே சொல்றாங்க, ஆக்சுவலா அடுத்த 3 நாள் வந்துட்டு எனக்கு லீவு, அதனால நான் அந்த கிராமத்துக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அவாய்ட் பண்ண பாக்குறாரு. ஏன்னா இங்க வந்தா இவர் என்ன டீச் பண்ண வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாருங்க. அந்த நேரம் பார்த்து பட்டுன்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோட அப்பா கால் பண்ணி, என்னடா பிஸியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, நாங்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து அங்க வரலான்னு இருக்கிறோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறாருங்க. எந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட குடும்பத்துக்கிட்ட சொல்லாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இங்க வந்தா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. இந்த அமடனான ரயில் பெட்டி இருக்கு இல்லையா, சோ இந்த ரயில் பெட்டியை தான் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு அந்த ரயில் பெட்டிக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ள ஆடுங்களை தான் கட்டி வச்சிருப்பாங்க, மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ பொதுவா இந்த மாதிரியான கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்குலாம் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காந்தாரா சார் சொல்றாரு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அப்படியே தூங்கிடுவாரு. சோ இந்த சத்தத்தை கேட்டு அந்த கிராமத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பேசுற சத்தம் கேட்டு பட்டுன்னு ஹீரோ கண் முழிச்சிருவாருங்க. அப்ப இந்த பெண்கள்லாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இந்த படத்துல நோ மீன்ஸ் நோன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் நோ மீன்ஸ் நோக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத டீடைல்டா ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. கணவர் மனைவி கிட்ட வந்து பிசிக்கல் அப்ரோச் பண்ணும்போது மனைவிக்கு விருப்பம் இல்ல நோ அப்படின்னு சொன்னா அது நோன் தான் அர்த்தம். அதை மீறி ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை ஒரு அஃபென்ஸா எடுத்து வழக்கு நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பெண்களும் பாத்தீங்கன்னா இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து காந்தாரா வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுருவாருங்க. வந்ததே இவங்க மட்டும்தான், இவங்களையும் ஏயா விரட்டி விட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ காந்தாராவை திட்டி விட்டுறாரு. ராத்திரி பாத்தீங்கன்னா அந்த பெண்களோட ஹஸ்பண்ட் போயிட்டு அப்ரோச் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க நோ சொல்லி இருந்திருக்காங்க. என்னது நோவா அப்படின்ற மாதிரி கேட்க, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காங்க. கடுப்பான கணவன்மார்கள் எல்லாம் கல்லு குடிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. அப்போ ஒரு ஆளு அளவுக்கு அதிகமா கல்ல ஊத்தும் போது நோனா நோ தான், நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் இதே தான் என் வீட்டுல வச்சு என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா, அதே விஷயம் அவன் சொல்றான் அப்படின்னா என்னடா லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சண்டைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ரகலையாகி சண்டையானதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. சோ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ மூலமா தான் நம்ம பொண்டாட்டிங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம பொழக்க வேண்டியது ஹீரோவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பொழக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருப்பானுங்க. எப்படா இந்த ஊருக்குள்ள கலவரமாகும், இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அண்ணனோட ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரமேஷ் ஆவலோட காத்துட்டு இருக்க, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிட்டு வந்து ஹீரோ போட்டு தள்ள பாப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்படியோ தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூடி வந்துருவாருங்க. போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரங்களே இந்த ஊர்க்காரங்களை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா லாக்கப்போட சாவியை வாங்கிட்டு போய் லாக்கப்புக்குள்ள போய் லாக் பண்ணிக்குவாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களை வெளியே அனுப்பி வை, அவங்க எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, லாக் பண்ணிட்டு சாவியும் அவனே எடுத்துட்டு உள்ள போயிட்டான் அப்படின்னா
அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்லுவாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த லாக்கப்பையும் உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே திரண்டு வந்து அந்த லாக்கப்பை உடைச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாருங்க. அப்பவும் ஹீரோ போட்டு அடிக்கிறதுக்காக இந்த கிராமத்தினர்கள் ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கிராமத்து தலைவர் வந்துருவாருங்க. கையில கன்னோட வருவாரு. மேல பார்த்து ஷூட் பண்ண உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள கலவரம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இனி எவனாவது ஒரு அடி முன்னாடி வச்சீங்கன்னா அவங்கள சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மேல பார்த்து ஷூட் பண்றாருங்க. அந்த புல்லட் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஒயரிங்ல பட்டுருது. எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆயிருது. அதை பார்த்து எல்லாருமே செத்தம் பொழைச்சோன்னு திருச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு யூரின் போயிருப்பாருங்க. யூரின் போயிட்டு வந்து பார்த்தா ஸ்டேஷனையே காலி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா பாவீங்களா, யூரின் போயிட்டு வர கேப்ல ஸ்டேஷனையே இப்படி காலி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஊர் தலைவர் இருக்கிறாரு. நானே பொறுப்பேத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இந்த ரமேஷ்னால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேதாரங்கள் கிராமத்துல ஏற்படும். அதை எல்லாத்தையுமே ஊர் தலைவர் தன்னோட பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட சொத்தை வித்து சரி பண்ணி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காந்தாரா சார் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோவை ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாருங்க. அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இருக்கக்கூடிய பாறை மேல நம்ம காயினை ஒட்ட வச்சுட்டு ஏதாவது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த காயின் ப்ராப்பரா ஒட்டிக்குச்சுன்னா அது நடந்தே தீருமாமா. சப்போஸ் அந்த காயின் ஒட்டாம விழுந்துருச்சு அப்படின்னா அது நடக்காதான். ஹீரோக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா காந்தாரா சார் ட்ரை பண்ண சொல்லுவாரு. ஆனா ஹீரோ கிட்டயும் காயின் இருக்காது, காந்தாரா சார் கிட்டயும் காயின் இருக்காது. நான் போய் காயின் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரா சார் வெளியில போக அந்த நேரம் பார்த்து பிரேயர் பண்றதுக்காக இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு காயின் தானே என்கிட்ட இருக்கு தரையிருங்க அப்படின்ற மாதிரி காயினை கொடுக்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து போயிரும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிரேயர் பண்ணி அந்த பாறையில வந்து காயினை ஒட்ட வைப்பாருங்க. காயின் ஒட்டிக்கும். காந்தாரா சார் கிட்ட இந்த மாதிரி காயின் ஒட்டிக்குச்சு, அப்ப நான் நினைக்கிறது நடக்கும் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புவாருங்க. கிளம்புன அடுத்த செகண்டே அந்த காயின் கீழே விழுந்துருங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ இங்க என்ன பிரேயர் பண்ணாரோ அது நடக்காது போல. அங்க கட் பண்ண இந்த ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ரயில் பெட்டிக்கு பாக்குறதுக்காக வராரு. ஹீரோ கிட்ட கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக யாருமே வரல. அதனால நம்ம ஹீரோ அந்த ரயில் பெட்டிக்குள்ளேயே தூங்கிட்டு இருப்பாருங்க. அதை பாத்தீங்கன்னா ஜன்னல் கிட்ட இருந்து வீடியோ எடுத்து உயர் அதிகாரிக்கு அமுச்சு வச்சிடறாருங்க. உயர் அதிகாரி இந்த வீடியோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனடியா ஊர் தலைவருக்கு போனை போட்டு பயங்கரமா கத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி முடிச்சாதான் ஊருக்கு தண்ணி டேங்க் வரும். தண்ணி டேங்க் வந்தாதான் அடுத்து மக்கள் வந்து இந்த ஊர் தலைவர் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க. இவர்னால பதவியில நீட்டிக்க முடியும். இப்ப இந்த உயர் அதிகாரி ஊருக்கு வராருங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா போஸ் கொடுக்கறதுக்காக போறாரு. போய் அவரோட முகத்தை மறைச்சுக்குவாருங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வீட்டுல யாராவது பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முகத்தை மறைப்பாரு. ஆனா அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் முகத்தை காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு நியூஸ் பேப்பர்ல வரணும் அப்படின்றதுக்காகவே என்கிட்ட பணம் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்னடா வரக்கூடாதுன்னு முகத்தை மறைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கியா, சரி இந்த போட்டோ எது வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஊரையே தாண்டாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. இப்போ இந்த உயர் அதிகாரி அட்டெண்டன்ஸ் எல்லாம் செக் பண்றாரு. எல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு, யாருமே கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக வர மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிறேன்ல, இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, நீ கிளாஸ் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பத்தின கிளாஸை ஸ்டார்ட் பண்றாருங்க. எனக்கு ஃபேமிலி பிளானிங்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் சொல்றாருங்க, அவருக்கு திருமணம் ஆச்சான், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஒரு குழந்தை தான் இருக்குது, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையை பெத்துக்கிட்டாங்களாம். அந்த நபருடைய லக்கி நம்பர் 4 அப்படின்றதுனால இன்னொரு குழந்தையும் பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையும் பெத்துக்கிட்டாங்களாம். இதுக்கு பேர் தான் ஃபேமிலி பிளானிங்னு சொல்ல இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்ல அவங்களுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் வந்துருதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இதுக்கு பேர் ஃபேமிலி பிளானிங்கே கிடையாது அப்படின்ட்டு. ஃபேமிலி பிளானிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. உடனே கேள்வி கேட்கறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை குட்டி இருக்கா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்றாரு. உனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டி இல்ல, நீ எப்படி எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க முடியும், உனக்கு என்ன தெரியும்ட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வெர்ஜின் சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உயர் அதிகாரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ரொடெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பிராக்டிகலா சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது சொதப்பிடுதுங்க. உடனே எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உயர் அதிகாரியும் நீ என்னையா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டு போயிடுறாருங்க. ஊருக்குள்ள எங்க போனாலும் வந்தாலும் இவரை வெர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவருக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது இவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுதுங்க. இந்த உயர் அதிகாரி கிட்ட போய் ஏதாவது பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சா அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரின்சிபலுக்கு போனை போட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தர சொல்றாரு. என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சு, அவரோட மாப்பிளைய காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோவை இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்ட்டு. உனக்கு ஒரே வழிதான் இருக்குது, முக்கியமான ஒரு கிளாஸ் எடுத்து அதை வீடியோ எடுத்து இவருக்கு அனுப்பி வை, பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்குதுங்க. ஆக்சுவலா அந்த போட்டோகிராஃபர் சொல்லியிருந்தார் இல்லையா, இங்க எடுக்கிற போட்டோ இந்த ஊரையே தாண்டாது அப்படின்ட்டு. ஆனா நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஹீரோட வீடு வரைக்கும் போயிடும். அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பாக்கு அவங்க அம்மா வேலை கொடுத்ததுனால அந்த நியூஸ் பேப்பரை இவர் சரியா கவனிக்காம போயிருவாரு. இப்போதைக்கு டெம்பரரியா நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு
ஒரு போட்டோ வரும். ஆனா அது லோட் ஆயிட்டே இருக்கும். அடிச்சு புடிச்சு இவர் நேரா டவர் கிடைக்கிற இடத்துக்கு போவாரு. ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட ஃபியான்சே நான் முறையா ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்து அமைச்சிருந்திருப்பாங்க. அதை வச்சு ஃபியான்சியே பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கு ரொமான்டிக்கா பேசுறதுக்கு வராது. ஆனா லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாரா. அந்த நேரம் பார்த்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரே உங்களுக்கு பேசவே தெரியல, நீங்க வெர்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போன் பேசுறத ஒட்டி கேட்காத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாருங்க. ஃபியான்சியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிருவாரு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணுவாரு, நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு முறையா வரும்போது செவுத்துல யூரின் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அங்கிருந்த போன் நம்பரை வேற அழிச்சுட்டு இருப்பாரு இல்லையா. அந்த நம்பருக்கு போன் பண்ணா அஜால் குஜால் படம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த நம்பரை ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணா நான் சொல்ற இடத்துல காசு வச்சுக்கோ, நான் சொல்ற இடத்துல உனக்கு பென்ட்ரைவ் இருக்கும், அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரின்னு கேட்டு ஹீரோ போவாருங்க. ஒரு பாலடைஞ்ச கோட்டை. அந்த பாலடைஞ்ச கோட்டைக்குள்ள போகும்போது இவருக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைக்கும். அதை எடுத்துட்டு காசை வச்சுட்டு கிளம்பிடுவாருங்க. கிளம்பின உடனே பின்னாடி பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு எக்ஸல்ல வந்து கீழே விழுந்து கிடப்பா. யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க, அந்த மிருதுலா தான். நடிகை மிருதுலா. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இந்த சிடி சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த மிருதுலா தான். ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மிருதுலா டென்ஷன் ஆவறாங்க. பேசிக்கா அவங்களுக்கு பண தேவை இருக்குது, இந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த சிடி தேவை இருக்கு. அதனால இவங்க சீக்கிரட்டா இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இவங்க தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. இப்ப ஹீரோவோட சீக்கிரட்டும் மிருதுலாக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. உங்க சீக்கிரட் எங்கிட்ட இருக்கு, என்னோட சீக்கிரட் உங்ககிட்ட இருக்கு, ரெண்டு பேரும் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. போகும்போதே ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிப்பாங்க. சோ நம்ம மிருதுலா பாத்தீங்கன்னா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஹீரோ பயங்கரமா ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு எல்லாமே மிருதுலாக்கு தெரியும். இந்த வேலை செட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் ஏன் இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் திவ்யாக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் மிருதுலா நம்ம ஹீரோ கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டு கதவை லாக் பண்ணிட்டு லேப்டாப் ஆன் பண்ணி பென்ட்ரைவை போட்டு வீடியோ பிளே பண்ணலாம்னு நினைக்கும் போது சின்ன வயசுல இருந்தே ஹீரோட அப்பா திட்டினது, சாமியார் திட்டினது, ஹீரோட வீட்டுல ஒரு அங்கிள் இருப்பாருங்க அவரு திட்டினது, இது எல்லாமே வந்து போது ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாருங்க. பார்த்தா காந்தாரா சார் அந்த இடத்துக்கு வருவாரு. கரண்ட் போயிருக்குங்க, ஃபியூஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போவாங்க. சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மேல ஏறி நின்று ஃபியூஸை செக் பண்ணுவாரு. செக் பண்ணி பார்த்தா எவனொருத்தன் ஃபியூஸ் கேரியரை புடுங்கிருக்கான்றது தெரிய வருது. அதை மாட்டிக்கிட்டு இருக்கும் போதே கால் ஸ்லிப் ஆகி அந்த பக்கம் விழுந்துருவாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ இந்த பக்கம் வரணும், ஆனா அந்த பக்கம் போயிருவாரு. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடியோட வீடுங்க. அந்த லேடியோட பேரை நம்ம சுஷ்மா அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோ விழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ சர்வீஸ்க்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில நின்று உள்ள என்னதான் நடக்குது அப்படின்றத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நான் இங்க தப்பான நோக்கத்துக்காக எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த கதையெல்லாம் சுஷ்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் நம்ம ஹீரோ சுஷ்மாவோட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வெளியில வருவாரு. அப்ப அந்த காம்பவுண்ட் கிட்ட நின்று ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வெளியில வரான், இவன் பழைய ஆள் தான் போல, நம்ம தான் இவனை வெர்ஜின் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சர்ச்சில் நிதியுதவி எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த உண்டியல நம்ம மிருதுலா உடைச்சு அதுல இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டை போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ போய் கண்டுபிடிச்சிருவாருங்க. அதே சமயம் மிருதுலாவோட அப்பா வந்துட்டு நீங்க என்ன ரெண்டு பேரும் க்ளோஸா நின்னுட்டு இருக்கீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறவா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் கையில கேண்டல கொடுத்து நிப்பாட்டிடுவாருங்க. அதாவது நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு இல்லையா, அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்க வச்சிருவாருங்க. ஹீரோட கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெழுகு உருக்கி கையில எல்லாம் காயமாயிரும். அப்ப மிருதுலா தான் பாத்தீங்கன்னா ஐஸ் கொண்டாந்து கொடுத்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மிருதுலா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பொம்பளைங்களுக்கு எல்லாம் நீ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த கிராமத்து ஆம்பளைங்க உன்னை சும்மாவா விடுவாங்க அப்படின்ட்டு, நான் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் என்னோட வேலை பர்மனன்ட் ஆகும் அப்படின்ட்டு, இங்க ஆளுங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் எந்த இடம், எந்த இடத்துல ஆளுங்க எல்லாம் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கிராமத்தினர்கள் சீட் பணம் போடுவாங்க. சோ இந்த மாசம் வந்துட்டு ரமேஷோட வீட்டுல தான் சீட்டு அப்படின்னு சொல்ல காந்தாரா சார் டென்ஷன் ஆயிடுறாரு. புலிவாய்க்குள்ள தலையோடுற கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா, யாரு இந்த கிராமத்துல பிரச்சனை பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கே போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, மிருதுலா சொல்லுவாங்க இப்படி ரிஸ்க் இருக்குன்னு பயந்துட்டே இருந்தா எப்ப மேல வர முடியும், ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. மிருதுலாவும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே இதை பத்தி ஒன்றும் புரியாது. அதுல ஒரு லேடி அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு எதுனா வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் மேலும் குழந்தை பெத்துக்கிறதுக்கான வழியை தான் கேட்பாங்களே தவிர குழந்தை பெத்துக்கிறத நிப்பாட்டுறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாங்க. அப்பதான் கைஸ் நம்ம ஹீரோக்கு சில ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருதுங்க. இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குழந்தை அழுவுது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட அம்மா பால் கொடுக்காம வேற ஒரு ஆள் கிட்ட பால் கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கேப்பே இல்லாம குழந்தை பெத்துக்கிறதுனால இன்னொரு குழந்தை குடிக்கிறதுக்கு பால் சுரந்தாதானே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல பெண்கள் அவங்களோட மாதவிடாயின் போது இன்னும் துணிகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. ஹீரோ சொல்றாரு இதுல நிறைய ஆபத்து இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, கடையில போனா சானிட்டரி
பார்ட்ஸ் கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த கிராமத்தினர்கள் அதை வாங்கிட்டு வரதுக்கு சங்கடப்பட்டுட்டு, அதாவது யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. ரமேஷ்க்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் காந்தாரா சாரும் மறைஞ்சுப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல புடவை வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி ரமேஷோட கண்ணில் படாம தப்பிச்சிருவாங்க. சோ அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துருப்பாருங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த உயர் அதிகாரி இன்னொரு அதிகாரி கிட்ட பேசுறாருங்க. அந்த அதிகாரி எது அந்த கிராமத்துல சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் நடந்துருச்சா, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, சரி அந்த வீடியோ அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடோட கேட்கறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட ஃபியான்சே கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்துட்டு கால் பண்ணுவாருங்க. ஆனா ஃபியான்சே போன் எடுக்கவே மாட்டாங்க, அவங்க ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. இவர் வெயிட் பண்ணி பாப்பாருங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாரு. அங்க கட் பண்ணா நம்ம மிருதுலா இருக்கா இல்லையா, ஜாலியா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன், ஆனா ஆவுனா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுறீங்களே, இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் மிருதுலா சொல்லுவா, ஆக்சுவலா இது வந்து இந்த கிராமத்தோடைய நல்ல தண்ணி கிணறு மாதிரி, இங்கதான் ஊருக்கான நல்ல தண்ணியே கிடைக்கும், ஆனா இது வத்தி போய் 4-5 வருஷம் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த ஊர் தலைவர் இந்த கிராமத்துக்கு ஒரு தண்ணி டேங்க் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவரோட ஃபியான்சேக்காக தானே இவ்வளவு எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்காரு, உங்க ஃபியான்சியோட போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி போட்டோவை காட்ட, மிருதுலா பாத்தீங்கன்னா அப்படியே பொசசிவ்னஸ்ல பாக்குற மாதிரியே பாப்பாங்க. பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, பிடிக்க வேண்டியது எனக்கு இல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ மிருதுலாவோட கதைக்கு வருவாருங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா மாதிரி சர்ச்சில் போயிட்டு இயேசு பாட்டு பாடிட்டு டொனேஷன் வாங்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, மிருதுலாக்கு செம்மக்கம் வருது. கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. சோ இப்போ நம்ம மிருதுலா பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுக்காக வருவாங்க. மிருதுலாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே நம்பிக்கையே இருக்காது, மிருதுலாக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிருதுலா பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் தன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரு அப்படின்றதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு ஆக்டிங்க போடுவாங்க பாருங்க. அந்த ஆக்டிங்கை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருவாங்க. உன்னோட ஆக்டிங் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு அப்படி வாய்ப்பு கிடைச்சதுனா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவர் சொல்லுவாருங்க. நம்ம மிருதுலாவும் அப்படியே எமோஷனல் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக இந்த ஊரோட இளவட்ட பசங்களா வரானுங்க. சோ அன்னைக்கு சுஷ்மாவோட வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ வந்ததை இவனுக்கு பார்த்தானுங்களே, உங்கள மாதிரியே எங்களுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும், சோ அதற்கான சீக்கிரட்டை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஓ இவனுக்கு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க போல, சரி இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பாத்தீங்கன்னா இவரு எக்ஸசைஸ் பண்ண வச்சிருவாருங்க. இவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் தன்னோட அப்பா அந்த இடத்துல நின்று எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாரு, அப்பாவை பழி வாங்குற மாதிரி. எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுங்க இது கல்லு நல்லா இருக்கும் குடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை குடிக்க வச்சிருவாங்க. கல்லு குடிச்ச போதையிலேயே நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ள உட்காந்து தன்னோட ஃபியான்சியோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா கோயில்ல காயின் கொடுத்துச்சு இல்லையா அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கும். கொஞ்சம் உள்ள வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவாரு. ஆனா ஹீரோட கண்களுக்கு அது ஃபியான்சே மாதிரியே தெரிய ஆரம்பிக்குங்க. அங்க கட் பண்ணா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற போட்டோவை ஹீரோட அப்பா பாத்துருவாருங்க. டக்குன்னு ஹீரோ கண்மொழி பார்ப்பாருங்க. இது எல்லாமே ஹீரோடைய கனவு, அப்பாடா கனவு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆவாரு. ஆனா நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ கோயிலுக்கு போவாருங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தது தன்னோட ஃபியான்சே அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கூட 1 மணி நேரம் இருந்துட்டாரு போலங்க. அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும். என்ன பண்றதுனே தெரியாம வந்துருவாருங்க. அங்க கட் பண்ண ஹீரோ கிளாஸ் எடுத்த வீடியோ அனுப்பிச்சு வச்சிருந்தாரு இல்லையா, அது பாசிட்டிவா அமைன்னு பார்த்தா அது பேக் ஃபயர் ஆயிருதுங்க. ஏன்னா ஹீரோ கிளாஸ் எடுத்தது வெறும் லேடிஸ்க்கு மட்டும் தான், லேடிஸ்க்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, ஜென்ஸுக்கும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லுவாரு என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது சார், எனக்கும் வருங்கால மனைவிக்கும் இந்த வேலை செட் ஆகாது, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பண்ண வேலைக்கு இங்க இருந்து அனுப்புற மாதிரிலாம் இல்ல, உன்னோட 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் லெட்டர் தான் இது, இன்னும் அடுத்த 6 மாசம் இங்க தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம ஹீரோ இந்த கிராமத்துல இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல மேடை அமைச்சு செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதற்கான வேலைகள்லாம் நம்ம ஹீரோ ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு டான்ஸ் ஆடுறதுக்காக ஆட்களை எல்லாம் வரவழைச்சிருப்பாரு. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோடைய குடும்பம் இருக்கு இல்லையா, சர்ப்ரைஸா நம்ம ஹீரோ பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த கிராமத்துக்கான வழி இவங்களுக்கு தெரியாது. போற வழியில சுஷ்மா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்ல, நானே கூட்டிட்டு போற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்க பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சுஷ்மாக்கு தெரியாது இல்லையா, இது தெரியாம அவங்களும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து டான்சர்ஸ் ஆட சொல்லலாம்னு பார்த்தா இந்த ரமேஷ் பாத்தீங்கன்னா அந்த டான்சர்ஸ்க்கெல்லாம் சரக்கு ஊத்தி கொடுத்து இந்த ப்ரோக்ராமா நடக்க விடாம பண்றதுக்கெல்லாம் சதி பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் இந்த ப்ரோக்ராம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணி இவங்களே டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த விழிப்புணர்வு டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வண்டி வந்து நிக்குதுங்க. ஹீரோடைய மாமா சொல்றாரு சுப்பு அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. உடனே ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து என்னோட அப்பா அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க பார்த்தா எல்லாமே சொதப்பிடும், அவங்களை இந்த இடத்துக்கு வராத மாதிரி எப்படியாவது தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சுஷ்மா கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. சுஷ்மாக்கு எப்படியோ சிக்னலை கொடுத்து அவர் இங்க இருக்க மாட்டாரு சார் வீட்டுல இருப்பாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோடைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் காந்தாரா
நயன்தாரா சாரும் வீட்டுக்கு போய் வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்டா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதும் ஆர்டரு. அதை எல்லாத்தையும் வேக வேகமா கிளீன் பண்ணி ஒரு ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டு மேல வச்சிருவாங்க. கரெக்டா நம்ம ஹீரோடைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள மிருதுலா இருப்பாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, அவ இந்த வீட்டுல வேலை பாக்குறா அப்படின்ற மாதிரி சமாளிக்க, இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த ரெட் கலர் பாக்ஸ் மேல ஒரே கண்ணுங்க. அந்த ரெட் கலர் பாக்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவனை சமாளிக்கிறதே பெரும் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கும். சுஷ்மா தானே இவங்களை கைட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பாத்தீங்கன்னா சுஷ்மா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தாட்டு வர ஆரம்பிச்சிடும். சுஷ்மாவை பொண்ணு கேட்க போலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. சரி வா நம்ம போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் மாமாவும் கிளம்பிடுவாங்க. சுஷ்மா பாத்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியா பொண்ணு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இவங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கும் போது இவங்க சர்வீஸ்க்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சுஷ்மா நினைச்சுக்குவாங்க. முதல்ல யார் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோ போய் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. சுஷ்மாக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சுஷ்மாக்கு புரிய வருது, ஓ இவங்க தப்பா நினைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியோ அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஹீரோடைய பேரண்ட்ஸ் இங்க இருக்கிற வரைக்குமே நம்ம ஹீரோ என்ன டீச்சரா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. மிருதுலா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருப்பா. இப்ப ஹீரோடைய பேரண்ட்ஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு வரும்போதே இந்த கிராமத்துல இருந்து ஒரு பெண் வந்துட்டு, இது எங்க ஊர் கோயிலோட குங்குமம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல அந்த குங்குமத்தை வாங்குவாங்க. பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர்ல ஹீரோடைய போட்டோ இருக்குங்க. ஹீரோடைய அப்பா குங்குமத்தை வைக்கலான்ட்டு வரும்போது ஜஸ்ட் மிஸ் கண்ணாடியை கழட்டிடுவாரு. அதனால அந்த போட்டோ அவருக்கு மங்களா தெரியும். அதுல நம்ம ஹீரோ இருக்கிறாருன்னு தெரியாது. இப்போதைக்கு தப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த குங்கும பொட்டணத்தை ஹீரோடைய அம்மா எடுத்துட்டே கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த ஊரோட இளவட்ட பசங்க மறுபடியும் வந்துட்டு அந்த சீக்கிரட்டை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோ யோசனை பண்ணுவாரு. உயரதிகாரி சொல்லியிருப்பாருங்க, ஆக்சுவலா நீ இந்த கிராமத்துல இருந்து போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்த்தையாவது கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அப்பதான் அதை காமிச்சு உன்னை வந்து இந்த கிராமத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி இவங்க தான் வந்து சும்மா சும்மா ஏதோ கேட்டுட்டே இருக்காங்களே, இவங்களுக்கும் நிறைய குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஹார்லிக்ஸ் பாட்டில கையில கொடுத்துறாருங்க. ஆனாலும் ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும், பொய் சொல்லி இதை பண்ணிட்டமே அப்படின்ட்டு. இந்த விஷயத்த போய் உயரதிகாரி கிட்ட சொல்லிடுவாரு. உயரதிகாரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ செஞ்சது நல்ல விஷயம் தான், ஆனா அவங்களோட கன்சர்ன் இல்லாம நீ பண்ணி வச்சிருக்கல, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை நீ தான் பாத்துக்கணும், எனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கில்ட்டோடய உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காயின் பொண்ணு இருக்கு இல்லையா, அடிச்சு புடிச்சு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு அபார்ஷன் பண்றதுக்காக. பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ரமேஷ் வந்திருப்பாருங்க. ரமேஷை பார்த்ததும் நம்ம ஹீரோ தலைமறைவாய் போற மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு நகர ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இந்த ரமேஷுக்கு யோசனை தோண ஆரம்பிச்சிருதுங்க, இந்த டீச்சர் இங்க பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. இங்க கட் பண்ணா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் சில பேரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய டவுட்டை சால்வ் பண்றதுக்காக ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சில விஷயங்களை டீச் பண்ணுவாருங்க. அது பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கும். சோ இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் நம்ம ஹீரோடைய கிளாஸ் அட்டன் பண்ணலாம், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாவே கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளடைவுல இது வந்து கப்பிள் கவுன்சிலிங் மாதிரி ஆயிருங்க. நிறைய பேர் லைன் கட்டி வந்து அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து வச்சு மேல் இடத்துக்கு அனுப்பி வைப்பாரு. ஆர்கானிக்காவே மக்கள் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா சிட்டில இருக்கக்கூடிய ஹீரோடைய மாமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரேடியோல இந்த கிராமத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிராமத்துல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அது நம்ம பையன் அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மாமா இந்த விஷயத்தை வீட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு சரியா அமையாம போயிருதுங்க. அங்க கட் பண்ணா மிருதுலாவை காட்டுறாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இப்போ வரைக்கும் அவங்க கால் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனில போய் கேட்டா, நீ செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க கால் பண்ணியிருந்தோம், ஆனா உங்க அப்பா திட்டி போனை கட் பண்ணிட்டாரு, அதனால அந்த வாய்ப்பை வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போட்டுருதுங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட அப்பா கிட்ட கேட்டா, அந்த சுஷ்மா பண்ற வேலைக்கும் உனக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்ல, நீ நடிக்க போனா அப்படித்தான் உன்னை பாப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா திட்டிடுவாருங்க. மிருதுலாக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. மிருதுலாவோட கெரியரையே நம்ம மிருதுலாவோட அப்பா காலி பண்ணிட்டாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ தன்னோட ஃபியான்சே கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாரு. ஃபியான்சே தான் ரீசன்ட் டேஸ்ல போனே அட்டன் பண்றது இல்லையே, இந்த வாட்டி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஃபியான்சே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அடுத்தடுத்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு, நான் வந்து வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கிறேன், 1 வருஷம் கேப் எடுத்துக்கலான் இருக்கிறேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஃபீலிங் நம்ம 2 பேர்த்துக்குள்ள இருந்ததுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ நான் கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன், நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சே பாத்தீங்கன்னா ஹீரோவோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தான் கைஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ போய் சொல்லி இந்த இடத்துல இவ்வளோ நாள் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாரு. ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சோகத்துல கல்லு குடிக்க ஆரம்பிப்பாரு. ஹீரோ 4 பேர்த்த கூட்டிட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டார் இல்லையா, அவங்க கூடயே இருப்பாங்க. இவருக்கு கில்ட்டா இருக்கும், உண்மையை சொல்லிடலாம்னு நினைப்பாரு. ஆனா
சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல நீங்க தான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம மிருதுலா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. இந்த மாதிரி என்னோட அப்பா இப்படி எல்லாம் பேசிட்டாரு, என்னோட கெரியரை காலி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பாரு. ரெண்டு பேர்த்தோட எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிருவாங்க கைஸ். ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில கண் முடிச்சு பாப்பாரு. திக்குன்னு இருக்கும், என்னடா அது போதையில பண்ணக்கூடாத விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பார்த்தா மிருதுலா நம்ம ஹீரோட பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு பிடிக்குமேனு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. இவர் ரெடி ஆயிட்டு மிருதுலாவை மீட் பண்றதுக்காக போவாருங்க. என்ன பண்றதுனே தெரியாம மிருதுலாக்கு பணம் கொடுப்பாரு. நான் பணத்துக்காக தான் ராத்திரி உன் கூட இருந்தேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பலாருன்னு அற விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்கும். இந்த ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப திருவிழா நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு இந்த ரமேஷ் வருவாருங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கிற டீச்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கன்னு மைக்ல சொல்ல மிருதுலா ஷாக்கிங்கோட ஹீரோவை பார்க்க ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம நின்னுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு கெஞ்சிருப்பா, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா என்னோட லைஃபே போயிடும் அப்படின்ட்டு. அதனால ஹீரோ சொல்ல மாட்டாரு. ஆனா அடின்னு அடிச்சிருவாங்க. சரி இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அப்பதான் இந்த ஊர் தலைவர்கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்துடும். ஹீரோ இந்த கிராமத்துல நல்லபடியா ப்ரோக்ராம் பண்ணிட்டார் இல்லையா, அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து தண்ணி டேங்க் வர மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோ போனாருன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு தண்ணி டேங்குக்கான வேலை ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹீரோ இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே இருக்க வச்சிருவாங்க. ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்துல மிருதுலா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா காட்டுற மாப்பிளையவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாப்பிளைய பார்க்காமே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ இந்த ஊர் தலைவர் முன்னிலையில வச்சு இந்த ரமேஷ் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு யாரை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணாரு அப்படின்னு. அப்ப டீ கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, அந்த காயின் பொண்ணு தான். அதுவும் ரமேஷோடைய பொண்ணு தான். இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த ஆள் நம்மளை கொன்னே போட்டுருவான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அல்லு கிளம்புதுங்க. இப்போ இந்த வாட்டர் டேங்க் ஓபன் பண்ற ப்ரோக்ராம் நடக்குதுங்க. அந்த ப்ரோக்ராம்ல வச்சு நம்ம ஹீரோவை எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா ஸ்டேஜ்ல ஏத்தி மரியாதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் நிறைய பேர் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா ஹீரோ தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு, இவருனால தான் இந்த வாட்டர் டேங்க்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரோக்ராம் எப்படா முடியும், எப்படா நம்ம ஹீரோ போட்டு பொளக்கலான்னு ரமேஷ் காத்துக்கிட்டு இருப்பாரு. ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஹீரோ தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாருங்க. நம்ம மிருதுலா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்ஸல்ல கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விடுவாங்க. அப்ப மிருதுலா நம்ம ஹீரோ மேல கோவத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய 25 ரூபா பேலன்ஸ் இருந்தா இதை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருவாரு. ஊருக்கு வந்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே இருப்பாங்க இல்லையா, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கேன்சல் ஆயிருந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல இருந்த லவ் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்னு உடனே ஈஸியா நம்ம கல்ட்டியோட பார்த்தவ தானே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாருங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் டிவில வாட்டர் டேங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல வீடியோ எல்லாம் எடுத்திருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு, அதுவும் பாரம்பரியமான ஃபேமிலியில இருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. ஹீரோவை ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல அந்த குங்குமம் வச்சிருந்த பேப்பர் பாத்தீங்கன்னா பறந்து போய் மாமாவோட மூஞ்சிலேயே அடிக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஹீரோ போஸ்ட் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து போட்டு கொடுக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த வேலை பாக்குறதுனால உனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு அப்பாவே சொல்லுவாரு. அதே சமயம் அந்த பொண்ணோட அப்பாவும் இந்த வேலையை விட்டாதான் உனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வருவா. அவ வேற யாரும் கிடையாது, மிருதுலா தான். ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன், கோவத்துல தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன், ஆனா அவன் மேல அளவு கடந்த காதலை நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி காதலை வெளிப்படுத்த பட்டுன்னு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்குவாருங்க. ஏன்னா மிருதுலா கிட்ட இருந்து ஹீரோக்கு கிடைச்ச காதல் தான் உண்மையான காதல். அந்த நேரம் பார்த்து ஹீரோட போன் அடிக்குதுங்க. ஹீரோ கட் பண்றாரு. மிருதுலாவோட போன் அடிக்குது, கட் பண்றாங்க. அந்த காந்தாரா சாரோட போன் அடிக்குது, கட் பண்றாங்க. யார் தாண்டா கால் பண்றா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதாங்க தெரிய வருது கிராமத்துல இருந்து ரமேஷ் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அட்டன் பண்ணி மைக்ல கேட்கற மாதிரி வச்சிடறாங்க. அப்ப அந்த ரமேஷ் சொல்லுவாரு, ஏன்டா என் பொண்ணையே பிரெக்னென்ட் ஆகி கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி வச்சிருக்கியா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோட அப்பா தலையில கை வச்சு உட்கார்ந்துறாரு. இன்னும் என்னென்னலாம் தாண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப மோசமா பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ ரொம்பவே ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இவ்வளவு நாள் நம்ம ரெண்டு பேரும் அப்பா மகனா தான் இருந்தோம், ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் டீச்சர்ஸா பேசிக்கலாமா சார்? நீங்க எப்படி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் போய் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அது வெறும் கல்வி மட்டும் கிடையாது, வாழ்க்கை முறை. நான் எடுக்கிற கல்வியின் மூலமா அவங்க வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இது ஒன்றும் கேவலமான ஜாப் எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிடுறாருங்க. நம்ம ஹீரோடைய குடும்பம் ஹீரோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. மிருதுலா கிட்ட நீ ஆக்டிங்காக நீ ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னல, நீ போய் அதெல்லாம் என்ன இதுன்னு பாரு, நான் அடுத்து ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. மிருதுலாவும் சரின்னு கேட்டுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து காந்தாரா சார் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வருவாருங்க. இனிமேல் உங்களோட வேலை டெம்பரரி கிடையாது, பர்மனன்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு போய் ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டு இருந்தாரு இல்லையா, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல தெரிஞ்சு போச்சு. சோ அதனால கொலகான்ல இருக்கிறாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. சோ அந்த கிராமமே நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காயின் பொண்ணோட பிரெக்னன்சிக்கு காரணமான ஒரு ஆளா இருக்க மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது.
வருது. ஏன்னா மிருதுலா கிட்ட சொல்லுவாரு, அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சு அந்த பழி ஹீரோ மேல விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கான விளக்கம் எல்லாமே கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் சீசன்ல சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.